ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கங்கள் தான். அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். இதில் என்னென்ன நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு ஓரியன்டாக நான் பொதுவாக சொல்லுவேன். நீங்கள் பர்டிகுலராக என்னோடய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்குறது எல்லாமே இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னாவே பஸ்டினுடைய டவுட்டு, செஸ்ட் ரவுண்டுடைய பஸ்ட்டு, வெயிஸ்டினுடைய டவுட், இப்படி எல்லாமே கலந்து வரும். அப்போது நம்ம ஒரு கோர்வையாக சொல்லும்போது அதில் உங்களுக்கான பதிலும் அதில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய கேள்விக்கான விளக்கங்கள் வந்து அதில் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். அப்போ அதுக்காக செப்பரேட்டாக ஓப்பன் பீஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி வந்து விட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச்சு சேர்த்துறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான். எதுக்கு அப்படின்னா ஓப்பன் பீஸுக்காக, அது ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி, பேக் ஓப்பனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டிச்சிங்க்காக நம்ம சேர்த்துறோம். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் இதாக பிடிக்கும்போது அதனுடைய அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிராஸ் பண்ணி நெக்கு வந்து கட் பண்ணுவோம். அதுக்கான எல்லாமே சேர்த்தி தான். அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து டோட்டலாக 36 இன்ச்சு நம்ம 4ஆக பிரித்து 9 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் வைக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம். அப்போது இங்கே வந்து நம்ம நெக்கு ட்ரா பண்ணுறோம், இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ இங்கே வந்து இந்த ஆம்ஹோலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்போம், இதுக்கும் சேர்த்து இங்கே ஒரு கிராஸ் வெட்டுவோம், இதுக்கும் சேர்த்து, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பீஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்தி தான் நம்ம 4 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதனால் இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக இன்னும் சேர்த்து அளவு கொடுக்கணும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க, நான் 1/2 இன்ச்சு தான் கொடுக்குறேன், நான் 3/4 இன்ச்சு தான் கொடுக்குறேன் அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நம்ம தனியாக ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி சீம் அலவன்ஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதாவது ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது லூஸுக்காக கொடுக்கறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ் நம்ம போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் அந்த கிளாத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். அதை வந்து ஃபிட்டிங்காக போடணும் அப்படிங்கும்போது தான் அந்த ஈஸ் அலவன்ஸ். அது எவ்வளோ டைட்டாக போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது தைக்கிறதுக்காக விடுற ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, அதே மாதிரி சைடில் எக்ஸஸாக விடுற 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, இது எல்லாமே வந்து சீமுக்காக, அதாவது சீம் அப்படிங்கிறது தையலுக்காக நம்ம விடுறது தான். அதே மாதிரி பேக் ஃபோல்டிங் அப்படிங்கும்போது கை மடிக்கிறதுக்கு, பேக் சைடு மடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே விடுறது ஃபோல்டிங். இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள் மட்டும்தான். அப்போது ஈஸ் அலவன்ஸ் எங்கே விடணும், சீம் அலவன்ஸ் எங்கே விடணும் அப்படிங்கிறத நீங்கள் 2 விதத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஷோல்டர் கால்குலேஷன் போடும்போது அது கூடவே சேர்த்தி சீம் அலவன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு சீம் அலவன்ஸோ ஈஸ் அலவன்ஸோ அது எல்லாமே நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போதும் சரி, பேக் போர்ஷன் கட் பண்ணும்போதும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும். அதாவது நெக்கு எப்படி வைக்கிறோம், டீப்பாக வைக்கிறோமா அல்லது மேலே வைக்கிறோமா அப்படிங்கிறது, இது க்ளோஸ் நெக்கா அல்லது நார்மலான நெக்கா அப்படிங்கிறது. க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது க்ளோஸ் நெக்கும் நமக்கு சேரும். அதாவது பின்னாடி 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கிறது வந்து நமக்கு க்ளோஸ் நெக். ஒரு 3 இன்ச்சு வரைக்குமே நம்ம க்ளோஸ் நெக் அப்படிங்கலாம். அதே மாதிரி ஹால்டர் நெக் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஹை நெக்னாலும் சரி, நம்ம காலர் அட்டாச்சு காலராக வர்றது, அதுக்கப்புறம் காலர் நெக்கு, இந்த மாதிரி நம்ம வைக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே 1/2 ஷோல்டர் தான் நம்ம வைக்க போகிறோம். நம்ம டோட்டலாக எடுக்கிற ஷோல்டர், அதாவது நீங்கள் ஷோல்டர் எடுக்கும்போது ஷோல்டரை பேஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் போடுறீங்க. நெக்கு டீப்புக்கும் ஷோல்டருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதாவது உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல ஷோல்டர் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட், அதாவது இந்த எலும்பு தெரியல அப்படின்னா நம்ம இந்த ஆம்ஹோல், இந்த அக்குள் வந்து எந்த இடத்துல நமக்கு சேருதோ அந்த இடம்தான். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு வராங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இப்படி இழுத்து
இப்படி பிடிக்கும் போது அந்த எந்த இடத்துல அந்த இந்த ஸ்டிச் வருதோ அது அந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே ஃபிட்டிங்கா நிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம ஷோல்டர்ல வந்து ஹேங் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த கரெக்டான அந்த அளவு நமக்கு தேவை. இல்ல நான் வந்து செஸ்ட்டை கால்குலேட் பண்ணி தான் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் தேவையில்லை. இப்போ நம்ம ஓரளவுக்கு டீப் நெக் இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் தேவை. அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். அப்படி எடுத்தா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் எடுப்போம். அதே மாதிரி ஆம்ஹோல் எடுக்கும் போதும் அது கரெக்டான அளவு கரெக்டாக வரணும். நீங்கள் வந்து நம்ம இப்போ ப்ளவுஸுக்கு நான் டைட்டாக தான் ப்ளவுஸ் போடுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் டைட் பண்ணியே எடுக்கலாம். இதுவே சுடிதாரு வேற லாங் ஃப்ராக் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நீங்கள் லைட்டாக அது என்ன லூஸில் நம்ம போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு என்னென்ன ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னு இருக்குது. அது வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாலாம் வைக்க தெரியாது. நம்ம வந்து ஒரு 13 இன்ச்சு வைங்க 14 இன்ச்சு வைங்க அப்படின்னு நம்ம பாடியும் கப் ஷேப்பும் பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். அதுவும் கரெக்டாக தான் வரும். ஆனால் அந்த ஒரு யூகம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, அதே மாதிரி அண்டர் பஸ்ட் இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கப் ஷேப் வந்து நம்ம எடுக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பாடியிலேயே நான் அளவு அவங்களுக்கு மிடில் செஸ்ட் என்னன்னு எடுக்கிறேன், 2 பஸ்ட் பாயிண்ட்டுக்கான கேப் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் அந்த பாடியில் எடுக்கிறதும் கூட அவங்க இன்னர் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா, கரெக்டான ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்களா, இல்லை சுடிதார் போட்டிருக்காங்களா. சுடிதாருக்கு ஏன்னா ப்ளவுஸுக்கு வேற டைப்பான பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சுடிதாருக்கு வேற டைப்பான பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து சுடிதார் போட்டுட்டு வரும்போது நம்ம மிடில் செஸ்ட் எடுக்கிறேன், அப்பெக்ஸ் பாயிண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அதுவே அவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டு கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் அவங்க போட்டிருக்காங்க, அதாவது சாகிங் இல்லாமல் ரொம்ப அந்த ஷோல்டரு நெக் எல்லாம் ரொம்ப இறங்காமல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பாடியிலேயே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெஷர்மெண்ட் அப்படி டைரெக்டாக நம்மளால் பாடியில் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் வச்சு போடுவோம். அப்போது நம்ம என்ன கால்குலேஷன் வேணும் அப்படின்னா இப்போது செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு 36 வருது. இது வந்து நம்ம அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிறது. மிடில் செஸ்ட் வந்து 38 வருது. இது பஸ்ட் பாயிண்டினுடைய உயரத்தில் இருந்து நம்ம எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு தான் எடுக்க போகிறோம். வெயிஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது ஒரு 30 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டோட்டலாக முன்பக்கத்தினுடைய அளவு. இப்போ நம்ம ஷோல்டர்னுடைய அளவு வச்சு நெக்கெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த 38 இன்ச்சை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். அப்போ 9.5 இன்ச்சு வருது. அப்போ உயரம் வந்து 9.5 இன்ச் எங்கே வருதோ அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து இந்த 9.5 இன்ச்சு தான் இந்த மிட் பாயிண்ட். இந்த 9.5 இன்ச்சு அதே இந்த 2 பஸ்ட்டுக்கு சேர்த்து வரும்போது இங்கேருந்து இங்கே 9.5 வரணும். அப்போ இதுதான் இங்கேயும் 9.5 வருது அப்படின்னா இதுதான் இது வந்து ஒரு ரைட் சைடு பஸ்ட்டு, இது வந்து லெஃப்ட் சைடு பஸ்ட்டு. அப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். செஸ்ட் ரவுண்டில் நம்ம சேர்த்திருக்கு, அதனால் மறுபடியும் இங்கே மிடில் செஸ்ட்டுக்கு அதை சேர்த்தணுமா அப்படின்னா அதை சேர்த்த தேவையில்லை. இங்கே வந்து நமக்கு என்ன தேவைன்னா சீம் அலவன்ஸ் மட்டும்தான் தேவை. சீம் அலவன்ஸ் எதுக்காக தேவை அப்படின்னா ஓப்பன் பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, வீப்பட்டி வேணும், ஹூக் பட்டி வேணும். அப்போது நமக்கு அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் டோட்டலாக 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நமக்கு அதில் போயிடும். ஏன்னா இது 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு 1/4 இன்ச்சு இந்த சைடு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சே தான் வச்சு தைப்போமா இல்லை அதை விட கம்மியாக வச்சு தைப்போமா அதெல்லாம் அவங்கவுங்க ஸ்டிச்சிங்களுடைய இதில் வர்றது. அப்போ இதில் போகும்போது இது ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த மிடில் செஸ்ட்டு இதுவே நீங்கள் பேக் ஓப்பன் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் இங்கே இருக்கிற அந்த 1/2 இன்ச்சை நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதில் ப்ளவுஸில் கட்டிங் போடும்போதும் அந்த வி ஷேப் வரனால கீழே வந்து யோக் வி ஷேப்பில் வரனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி தான் அந்த டாட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த கப் ஷேப்னோட இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த வி வரும்போது நம்ம டாட் பிடிக்கிறது இப்படி கிராஸாக போகும்போது அந்த டாட் வந்து ரொம்ப அவுட்டரில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம், அவ்வளோதான். அப்போது இங்கே வர டிஸ்டன்ஸு இங்கே வர இது
இதே இதில் வந்து இங்கே வந்து நம்ம 4.25 வைக்கிற இடத்துல 1 இன்ச்சு குறைச்சி 3.25 வைங்க. சரிங்களா? டோட்டலாக இங்கேருந்து இங்கே 9.5, இதிலிருந்து இங்கே பாதி பாதி அப்படிங்கும்போது 4.25 வரும். 4.25ல் 1 இன்ச்சு குறைச்சி 3.25 வந்து நமக்கு ரெடி அளவாக தேவைப்படும். இது நம்ம டாட் பிடிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக அந்த இதில் வர்ற சீம் அலவன்ஸ் தான் இதில் வந்து இந்த கார்னர் வரைக்கும். நமக்கு அது வரைக்கும் நீங்கள் எனக்கு அந்த கார்னர் டாட்டே வேண்டாம், நான் இப்படி ஃப்ளாட்டாக தான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு குறைச்சி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய அண்டர் பஸ்டினுடைய உயரம். இப்போ இதில் நீங்கள் வந்து எனக்கு இது நான் வச்சிருக்கிறது கரெக்டு தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆக பிரித்து இங்கேருந்து இங்கே நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரலாம். ஏன்னா அது பிரச்சனை இல்லை. 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ வந்தாலும் அது தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பாயிண்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மேலே தள்ளி பஸ்ட் பாயிண்ட் வைங்க. ரொம்ப கீழே இறங்கிச்சு அப்படின்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் சாகிங் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அது வந்து கம்பல்சரி அப்படி வைக்கணுமானா வேண்டாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் நான் சொல்லலை. ஒரு சிலர் அந்த சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் மேலே ஒரு அரை இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்காக நீங்கள் டாட் வந்து அந்த ஷார்ப் வரைக்கும் பிடிக்கணுமா அப்படின்னா வேண்டாம். அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து அண்டர் பஸ்ட் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழே அதை விட ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ கீழே இறக்கியே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, அதாவது நம்ம அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்னு எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்து வைக்கணுமே ஒழிய நார்மலாக செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அண்டர் பஸ்ட் சுற்றி எடுக்கிற அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிற அளவுகளை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஈஸ் அலவன்ஸ் வந்து பாடியில் மெஷர் பண்ணும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுமே ஒழிய எந்த ஒரு கால்குலேஷன் போடும் போதுமே நீங்கள் அந்த ஈஸ் அலவன்ஸை சேர்த்த தேவையில்லை. அது வந்து நமக்கு கால்குலேஷன் போடும்போது அதை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் வரும், ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுற ஒரே இடத்துல மட்டும்தான் நம்ம வைக்கணும். வேறு எங்கேயுமே அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ மிடில் செஸ்ட்டை வந்து 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த அளவு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே இப்போ 3.6, அதாவது நம்மளுடைய அண்டர் ஆர்ம் சுற்றி எடுத்த செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 36, அதை 10 நம்ம டிவைட் பண்ணும்போது 3.6 வரும். அப்போ ஒரு 3.5 இன்ச்சு இங்கே வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த கேப்பு. அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுறதுன்னா அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து 2 சைடும் எவ்வளோ டாட் அப்படிங்கிறது இந்த இடுப்பினுடைய அளவு. இப்போ இங்கே 30 இருக்குது, இங்கே 38 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள கேப் என்ன அப்படின்னா இது வந்து 30, 38, 8 இன்ச்சு வந்து பஸ்ட் ரவுண்டு அதிகமாக இருக்குது. அப்போது 8க்கும் 30க்கும் நம்ம அந்த 8 இன்ச் அப்படிங்கிறத 4ஆக பிரிச்சுக்குவோம். அந்த 4 அப்படிங்கிறத மறுபடியும் அதை 2ஆக நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன அளவு வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த 2க்கும் உள்ள கேப் வந்து 8 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 30, மிடில் செஸ்ட் வந்து 38. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக பிரிங்க. 2ஆக பிரித்தா 4 வரும். மறுபடியும் அதை 2ஆக பிரிங்க, 2 இன்ச் வரும். அப்போது உங்களுடைய டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 இன்ச்சு வருது. இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு. அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கப் ஷேப்புக்கு லூஸ் வரும். சப்போஸ் நீங்கள் இதை கம்மியாக வச்சிட்டீங்க அப்படின்னா 2வது ஊக்கும் 3வது ஊக்கும் போடும்போது டைட் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ அது கப் ஷேப்பினுடைய அளவு கம்மியாக வச்சிட்டீங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு ஹூக்கு லாஸ்ட்டு 2 ஹூக்கு போட முடியும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஹூக் கூட போட முடியாது. அது வந்து கப் ஷேப்புக்கு வந்து லூஸ் இல்லை, பத்தலை அப்படிங்கிறதுனால தான் அந்த வந்து இங்கே நீங்கள் வைக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இங்கே 2 வைக்கிற இடத்துல இங்கே 1.5 வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆயிரும். அப்போது அந்த 2வது 3வது 4வது ஹூக் போடும்போது ரொம்ப டைட்டாக போடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேப் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹூக் வந்து ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி ஹூக் போடும்போது கழண்டு வருது அப்படின்னா அது ஸ்டிச்சிங்கில் வர ப்ராப்ளம் தான். அது மொத்தமான துணியாக இருக்கும். அதை நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்கும்போது அந்த ஹூக்குக்கும் அதுக்கும் செட்டிங் கரெக்டாக வராது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கிளாத்துக்கு தான் ஈஸியாக போய் லாக் ஆகும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலும் கழண்டு தான் வரும். அதுதான் மெயின் ரீசனே ஒழிய நம்ம ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகுது டைட் ஆகுதுங்கிறது அதுக்கு ரீசன் கிடையாது.
நீங்கள் வீப்பட்டி வைக்கும்போது அது கவனமாக வச்சிங்கன்னா போதும். வீப்பட்டி வைக்கிறதுலேயும் ட்ராபேக் இருக்குது, நூல் கட்டுறதுலேயும் ட்ராபேக் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மெட்டலில் வைக்கிறதுலையுமே எல்லாத்துக்குமே ட்ராபேக் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. துணி வந்து ரொம்ப பிசு பிசுன்னு போகிற துணியாக இருந்தால் நல்லா ஹெவியான துணியாக கொடுத்து வீப்பட்டி வைங்க. அதே மாதிரி நூல் கட்டும் போதுமே கரெக்டாக அதை துணி சரியில்லைன்னா நூலோட சேர்த்து அந்த கிளாத்துமே நமக்கு இதாயிரும். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை ப்ராப்பராக நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸும் நான் வந்து செஸ்ட் ரவுண்டை 12ஆக பிரிங்க, அது நெக்கு வைடும் அதே வச்சுக்கலாம், இங்கே வர்ற கேப்பும் நம்ம அதே வச்சுக்கலாம். இது வந்து செஸ்ட் ரவுண்டை நம்ம 10ஆக பிரித்து வர்றது தான். இங்கே வர்ற கேப்பு அது நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணுறதுக்கு வச்சிங்கன்னா போதும். இல்லாட்டினா அந்த மிடில் செஸ்ட்டோட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் எடுத்துட்டேன். அதாவது இப்போ நான் சொல்லும்போது நான் சொன்ன என்ன விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு, அந்த ஷோல்டர் அளவுக்குள்ளேயே சீம் அலவன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது அண்டர் பஸ்ட் சுற்றி நம்ம எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறோம். அந்த 4 இன்ச்சஸ்க்குள்ளேயே ஊக்பட்டிக்கு டாட்டுக்கு ஃப்ரண்ட் நெக் கிராஸாக கட் பண்ணுறதுக்கு இதுக்கான எல்லா அளவுகளுமே உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் செப்பரேட்டாக மறுபடியும் எந்த அளவுகளையும் நீங்கள் சேர்த்த தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம டாட்டுக்கு வந்து என்னென்ன அளவுகள் நம்ம யூஸ் பண்ணுறோம், மிடில் செஸ்ட் அப்படின்னா அந்த அளவுகள் மட்டும்தான் நம்ம கப் ஷேப்புக்காக 4ஆக பிரித்து வைக்க போகிறோம். அதில் பாதி கீழே வச்சு 1 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த கார்னர் வேண்டாம், வி ஷேப் யோக் வேண்டாம், ஃப்ளாட் யோக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது 1 இன்ச்சு மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நெக்குக்கு நீங்கள் என்ன அளவு கொடுக்குறீங்களோ, செஸ்ட் ரவுண்டை 12ஆக பிரித்தா என்ன வருதோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஷோல்டர் அளவுகள் எடுக்கும்போது ஷோல்டர் பாயிண்ட் கரெக்டாக எங்கே நிற்கணுமோ அந்த அளவை பார்த்து எடுங்க. நீங்கள் கொஞ்சம் இறக்கி எடுத்துட்டாவோ ரொம்ப மேலே ஏற்றி எடுத்துட்டாவோ ஆம்ஹோல் கரெக்டாக செட்டிங் ஆகாது, உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும், பேக் ஆம்ஹோல் கிட்ட லூஸ் வரும். இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ வர்ற மெட்டீரியலுக்கு வந்து யாருமே வந்து இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ ஃபிட்டிங் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் ஓகே, அதுக்குமே இப்போ நிறைய பேர் லைனிங் கொடுத்து தான் தைக்கிறாங்க. ஏன்னா தனியாக தைக்கும் போது ஃபிட்டிங் வர்றதில்ல, ஒவ்வொரு டைம் போடும்போதுமே லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அது இல்லாமல் இப்போ நிறைய டைப்பான ப்ளவுசஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அது எல்லா ப்ளவுஸுமே எதுக்கு லைனிங் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸாக இருக்கோ அதுபடி கொடுத்தா மட்டும்தான் அது ஃபிட்டிங்கு கரெக்டாக வருமே ஒழிய, ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறவங்க எனக்கு இதுக்கு லைனிங் வேண்டாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட அதில் ஏதாவது ட்ராபேக் வரதான் செய்யும். ஏன்னா மெட்டீரியலுடைய குவாலிட்டி அப்படி. மெட்டீரியல் வந்து காஸ்ட்லியாக கூட இருக்கலாம், அதே மாதிரி அது போடுறதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக கூட இருக்கலாம். ஆனால் அது லைனிங் வச்சு தைக்கணுமா வைக்காம தைக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய டிசிஷனில் தான் இருக்கணுமே ஒழிய, அவங்க கொடுக்குறபடி தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா மேலும் மேலும் லூஸ் வரலாம், தையல் பிரிஞ்சு போகலாம், அல்லது ஃபிட்டிங் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரதான் செய்யும். இப்போ வர ஒவ்வொரு மெட்டீரியலுமே நமக்கு வந்து ஒரு இதாக தான் வருது. அது வரது எல்லாமே ஒரு சவாலான மெட்டீரியலாக தான் இப்போ எல்லாமே. அப்போ இருக்க மாதிரியான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. லைனிங் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னாலும் சரி, தண்ணியில் போட்டுட்டு பார்க்கும்போது அது கர்ச்சீப் அளவுக்கு குறைஞ்சிருது. அதனால் அதுவும் நம்ம சேர்த்து எடுக்கிறதா சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி கட்டிங்காக இருக்கட்டும், மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம 100% ஷூரிட்டி யாருக்குமே கொடுக்க முடியாது. முன்ன பின்ன அளவுகள் வரதான் செய்யும், லூஸ் டைட் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து நம்ம பண்ணினாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு சிலர் போடுறது ஒரு நீங்கள் லாஸ்ட் டைம் தைச்சு கொடுத்த ப்ளவுஸ் அவ்வளோ ஃபிட்டிங்காக கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கும், கிளாத் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ரிங்கேஜ் ஆகட்டும் மற்ற இதாகட்டும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் கொடுக்கும்போது ஒரு சாரியிலேருந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா கூட அது ரொம்ப கிராஸாக இருக்கும், பத்தாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த லைனிங்க்கும் அதுக்கும் செட் ஆகாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால நம்ம எல்லாமே வந்து 100% ஷூரிட்டி கொடுத்து நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய பாடி கண்டிஷனும் அப்படிதான். ஒரு டைம் ஒரு மாதத்துக்கு மாதம் நம்மளுடைய பாடி இது மாறும். ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக போட முடியுமே ஒழிய அது ரெகுலராக எல்லா ப்ளவுஸும் எல்லாம் ஒரே மாதிரி நம்ம போடவும் முடியாது. நமக்கு நம்ம செய்கிற ஒர்க்கு வந்து கரெக்டாக நம்ம பண்ணுறோமா, மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுக்கிறோம்,
கட்டிங் கரெக்டாக போடுறோம், ஸ்டிச் பண்ணுறதும் கரெக்டாக பண்ணுறோம், ஃபினிஷிங்கும் நீட்டாக கொடுக்குறோம். அப்படி இருந்தும் சில தவறுகள் வருது அப்படின்னா, ஒன்றா அவங்களுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை அப்படின்னா கிளாத்தினுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கால்குலேஷன் தான் போடுறோம். நம்ம வந்து ஒரு துணியை வந்து ஒருத்தர் மேலே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்க அளவுகளுக்கு தகுந்த மாதிரி அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே என்னென்ன ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவையோ அதுதான் நம்ம எடுக்கிறோம். அதை ப்ராப்பராக என்ன மெத்தடில் நம்ம கால்குலேஷன் போடுறோமோ அப்படி தான் நம்மளும் போட்டு அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதில் சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் சில விஷயங்கள் அமைஞ்சிரும், மைனஸாகவும் சில விஷயங்கள் அமைஞ்சிரும். அப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் காம்ப்ரமைஸும் தானே ஒழிய மற்றபடி 100% எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிறது ஷூரிட்டி யாருமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே கொடுக்க முடியாது. அது சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இது இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக அது வர்ற விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நான் தைக்கிறேன், நீங்கள் இந்த அளவுகள்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் அளவுகள் எடுக்கும் போதும் அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்டர்ன் ஷீட்டுக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன அளவுகள் எங்கெங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிற தெளிவு ஃபுல்லாகவுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு பேட்டர்ன் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதனுடைய ப்ரொசீஜர் ஒன்றே தான். நீங்கள் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது விஷயங்கள் அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லிடுங்க. ஏன்னா அளவுகள் பார்த்தாவே எங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது உங்களுடைய பேட்டர்ன் வந்து இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும், என்னுடைய ப்ளவுஸினுடைய அளவுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படி இல்லாட்டினா இன்னொரு ஏதோ ஒரு கஸ்டமருடைய அளவுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நாங்கள் கேட்குறோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன்னா நார்மலான இந்த கிராஸ்கட் ப்ளவுஸ் மட்டும்தானே அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு போட் நெக் வேணும், டீப் நெக் வேணும், க்ளோஸ் நெக் வேணும், ஹை நெக் வேணும், இப்படி எந்த ஒரு டைப் கட்டோரி ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த டைப் ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்குமே. போட் நெக்காக இருந்தாலும் சரி, போட் நெக் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஷோல்டர் ஆம்போல் எல்லாமே இதே தான். எடுக்கும்போது அளவுகளை மட்டும் ப்ராப்பராக எடுங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எடுக்கிற கால்குலேஷன் வந்து அதுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்களோ இல்லை டெய்லரிங் ஷாப் இருந்தாலோ நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து தர சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போன்ட்டு நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அண்டர் ஆர்ம் சுற்றி, மிடில் செஸ்ட் அப்படின்னா பஸ்டினுடைய உயரமான பகுதியை சுற்றி, வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல, உயரம் அப்படிங்கிறது ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸினுடைய உயரம். அதே மாதிரி ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டாக நமக்கு ப்ளவுஸ் எந்த இடத்துல ஃபிட்டிங் ஆகுதோ அந்த போன் பார்த்து ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக நின்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கையினுடைய நீளம், ஆம்ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. முக்கியமாக நமக்கு ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறது உங்கள் ஷோல்டர்னுடைய அகலம். ரெடியாக உங்கள் ஷோல்டர்னுடைய அகலம் 1.25 வேணுமா, 2 வேணுமா, 2.5 வேணுமா, அந்த மாதிரியான ரெடியாக என்ன அளவு ஷோல்டர் வேணுமோ. ஏன்னா அந்த ஷோல்டர்னுடைய அளவு இருந்தால் தான் நீங்கள் போடுற ப்ளவுஸினுடைய நெக்கினுடைய ஷேப் வந்து எங்களுக்கு தெரியும். அது யூ நெக்காக இருக்கா, ரவுண்ட் நெக்காக இருக்கா அப்படிங்கிறது. அதனால் அந்த அளவுகள் நம்ம ரெடியாக என்ன அளவு தேவையோ அந்த அளவும் நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பேர் நிறைய பேர் நீங்கள் இது பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.